கல்வியில்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல்விளைந்த திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோதான். சொல்லும் பொருளும் கலர் நிலம் பண்படாத நிலம் நவிலல் சொல்லல் வானூர்தி செலுத்தல் வைய மாக்கடல் முழுது மலத்தல் ஆணையச் செயலும் ஆண் பெண் அனைத்தவர்க்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ. வையம் உலகம் மாக்கடல் பெரிய கடல் இந்நாளில் பெண்கட்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பெண்ணே போல் ஒருகையாலும் விடுதலை பூணும் பெய்கை இன்னொரு மலர்கையாலும் இயற்றுக கல்வி இல்லா மின்னாளை வாழ்வில் என்றும் மின்னாள் வென்றே உரைப்பேன். ஏற்றுக செய்க மின்னாளை மின்னலை போன்றவளை மின்னாள் ஒளிர மாட்டாள். சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செய்யலும் பெண்கள் சமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்றென்னும் நன்னாள் காண்போம். சமைப்பது தாழ்வா இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார். உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிர் ஆக்கல் அன்றோ. வாழ்வு பணத்தினால் அன்று வில்வாள் படையினால் காண்பதன்று. தணலினை அடுப்பில் இட்டு தாலியில் சுவையை இட்டே அணிந்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். சொல்லும் பொருளும் தணல் நெருப்பு தாலி சமைக்கும் கலன் அணித்து அருகில் சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க ஓனா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும் தமிழ் திருநாடு தன்னில் இருக்குமோர் சட்டம் தன்னை இமைப்போதில் நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும். சொல்லும் பொருளும் தவிர்க்க ஓனா தவிர்க்க இயலாத யாண்டும் எப்பொழுதும். கல்வி அறிவு இல்லாத பெண்கள் பண்படாத நிலத்தை போன்றவர்கள். அந்நிலத்தில் புல் முதலானவை தான் விளையலாம் நல்ல பயிர் விளையாது. அதுபோல கல்வி அறிவில்லாத பெண்கள் வாயிலாக அறிவுடைய மக்கள் உருவாக மாட்டார்கள். கல்வியை கற்ற பெண்கள் பண்பட்ட நன்செய் நிலத்தை போன்றவர்கள். அவர்கள் மூலம் சிறந்த அறிவுடைய மக்கள் உருவாக்கின்றனர் என்பதை நான் சொல்லவும் வேண்டுமா? வானூர்தியை செலுத்துதல் உலகையும் கடலையும் அளத்தல் போன்ற எந்த செயலாலும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானவை. இன்று உலகமானது ஆண்கள் கட்டுப்பாட்டில் நலிந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை பறிபோனது. இன்று பெண்களுக்கென்ன உள்ள வேலைகளையும் அவர்களின் விடுதலைக்கென்ன செயல்களையும் பெண்களே செய்தல் வேண்டும். மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவள் பெண். ஆனால் கல்வி அறிவு இல்லாத பெண் தன் வாழ்வில் என்றும் ஒளிரமாட்டாள் என்றே நான் சொல்வேன். சமைப்பது வீட்டு வேலைகளை சலிப்பில்லாமல் செய்வது போன்றவை பெண்களுக்கே உரியவை என்று கூறுவது பொருத்தமற்றது. அவை நமக்கும் உரியவை என்று ஆண்கள் ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் வர வேண்டும். அந்த நன்னாளை காண்போம். சமைப்பது தாழ்வென எண்ணலாமா? சமைப்பவர் உணவை மட்டும் சமைப்பதில்லை அதற்கும் மேலாக இன்பத்தையும் படைக்கின்றார். உணவை சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவது போன்றதாகும். வாழ்க்கை என்பது பொருட்செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவதன்று. அடுப்பில் நெருப்பு மூட்டி சமைக்கும் களத்தில் சுவையை இட்டு அருகில் இருந்து உள்ளத்து அன்போடு உணவு பரிமாறுதலில்தான் வாழ்வு நலம் பெறுகிறது. சமைக்கும் பணி பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை எனவும் அப்பணி நல்ல தாய்மார்களுக்கே உரியது எனவும் தமிழ் திரு நாட்டில் இருக்கின்ற வழக்கத்தினை கண் இமைக்கும் நேரத்தில் நீக்க வேண்டுமாயின் பெண்களுக்கு எப்போதும் கல்வி வேண்டும். ஆக்கடல் உரிச்சொல் தொடர் ஆக்கல் தொழிற்பெயர் பெண்ணே போல் உவம உறுப்பு மலர்கை உவமை தொகை வில்வாள் உம்மை தொகை
தவிர்க்க ஒணா இருகட்ட எதிர்மறை பெயரெச்சம் விளைவது விளை பகுதி எதிர்கால இடைநிலை சாரியை தொழிற்பெயர் விகுதி சமைக்கின்றார் சமை பகுதி இக்கு சந்தி என்று நிகழ்கால இடைநிலை பலர்பால வினைமுற்று விகுதி. குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழக பிளிரும் என்பதை காட்டுகிறது. குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்களுக்கு கல்வி முதன்மையாகவும் இன்றியமையாததும் ஆகும். இந்நூல் 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பில் உள்ள தலைவியின் பேச்சில் இடம்பெற்றுள்ள கவிதைகள் பாடப்பகுதியாக உள்ளன. பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் பாரதியின் கைது கொண்டப்பட்டினால் தன் பெயரை மாற்றிக்கொண்டார். பாண்டியன் பரிசு, அழகின் சிறப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம் உள்ளிட்டவை இவரது படைப்புகள். இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. இவரது பிசிராந்தையார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. சிறுபஞ்சமூலம் காரியாசான். பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நார்வ வித்துள்ள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு. இதை போலவே நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவே அவ்வாறு பாத்தி அமைத்து விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன. அதை போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர். பாடலில் எடுத்துக்காட்டுவோமையன்றி வயந்து வந்துள்ளது. மூவாது முதுமையடையாமல் நாறுவ முளைப்ப தாவா கெடாதிருத்தல். அறிவார் வல்லார் வினையால் அணையும் பெயர்கள். விதையாமை உரையாமை எதிர்மறை தொழிற்பெயர்கள். தாவா இருகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். உரையாமை உரை பகுதி சந்தி எதிர்மறை இடைநிலை மை தொழிற்பெயர் விகுதி. காய்க்கும் காய் பகுதி இக்கு சந்தி இக்கு எதிர்கால இடைநிலை பெயரெச்ச விகுதி. தமிழில் சங்க இலக்கியங்களைத் தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. அவை 11 கீழ்க்கணக்கு எனத் தொடங்கப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒன்று சிறுபஞ்சமூலம். 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள். அவை கண்டகத்தெரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய இவ்வேர்களால் ஆன மருந்து உடலின் நோயை போக்குகிறது. சிறுபஞ்சமூல பாடல்கள் 5 கருத்துகள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துகின்ற அமைந்துள்ளன. இப்பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன. சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரியாசான். மதுரை தமிழாசிரியர் மாக்காயரின் மாணாக்கர். காரி என்பது இயற்பெயர். ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். காரியாசான் என்று பாயிரச் செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது.